அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் கிராம சபை கூட்டம் என மக்களை அழைத்து வந்து 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு மோசடி நடைபெறுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மத்திய அரசு கொடுத்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகம் நடைபெறுவதாகவும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கேட்டு திமுக நடத்தும் போராட்டம் தொடர்பாக அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அருப்புக்கோட்டை அருகே பாலவநந்தன் நத்தம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது பாஜகவை சேர்ந்த பெண் ஒருவர் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அறிவித்த போது நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எதற்காக என குறிப்பிட்டு அவர் அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பிய ஒரு நிலையில அது பெரும் பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டது. இதற்கிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதனை குறிப்பிட்டு ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் என்று திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முயற்சித்து இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். மேலும் அங்கிருந்த பாஜக அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் சகோதரி மீனா அவர்கள் இது குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அமைச்சர் அங்கிருந்து சென்றிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு அதாவது 39,339 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் என்றும் தமிழகத்திற்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகமாக திமுக நாடகமாடி கொண்டிருப்பதாகவும் சாடியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.